மனத்துக்கு நிறைய இடத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவாதி தேவன் ராஜாதிராஜன் 2026 வருடத்தின் 7ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில அடியேனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் இந்த பூமியை சுற்றி திரிகிற தேவனை நோக்கி, அவர் என்றும் நம் ஆராதிக்கிற தேவனாய் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரான தேவனை நோக்கி சதத்தை உயர்த்தி இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பிறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம திலகு கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதி போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உங்கள் அழைப்பு இருந்ததாலே எழுந்து நின்று தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் அழிந்து போகவில்லை, உங்கள் அன்பு இருந்ததாலே நான் கைவிட பாடலை அப்படின பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை, உங்கள் அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படலை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண் பழிகள் என்மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் துரோகங்கள் வீண் பழிகள் என்னே விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே 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 இன்றும் நடத்தும் எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. மனிதன் அடைத்த கதவுகளோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ, உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. மனிதன் அடைத்த கதவுகளோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ, உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை வைத்து ஊழியத்தை துவங்க செய்திரே. ஆதாரமே என் ஆதரவே, அழை
ஆதாரமே என் ஆதரவே அழைத்த அழைப்பின் காரணமே உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போக கரங்களை உற்சாகமா தட்டி அவர் அழைத்த அழைப்புல நான் கைவிடப்படல தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியா வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்புக்கு நிகரே இல்லை அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர் என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர் என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர் அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர் என்னை உயர்த்தி வைத்து மேன்மையான திட்டம் கொண்டவர் என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர் உம்மை நம்பிடுவே உம்மை பின்தொடர்வே உம்மை சேவே உம்மை நம்பிடுவே உம்மை பின்தொடர்வே இறுதி வரை உம்மை சேவே உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க அவர் அன்புக்கு நிகரே இல்லை ஹல்லேலூயா இரண்டாவது பாடலாக காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்பட முடியாது நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நேசக்கோடி என்னை மறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே நேசக்கோடி என்னை மறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவாய் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவாய் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அவர்களை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் சேர்ந்து நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே
கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை, அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம். அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து ஒரு விசை சத்தத்தை கர்த்தருக்கு ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா, தேவனை துதிக்கிற பிள்ளைகளா, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே எல்லாரும் வாங்கி திறந்து இந்த காலை வேளையில அவர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகளா சத்தத்தை உயர்த்தி ஓ நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை கரங்களை தட்டி நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. எல்லாரும் வாங்கி திறந்து அப்பா உம்மை மாத்திரமே நம்புவோம், உம்மை மாத்திரம் நம்புவேன், உம்மை மாத்திரம் நம்புவேன். எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருப்பதினாலே எதற்கு கவலைப்படுவேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. ஓ செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி நீ நல்லவர், சர்வ வல்லவர், அவர் செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரே. கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் எல்லாம் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தேவனை நோக்கி கரங்களை தட்டி கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தவர் 7ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் உங்களை என்னையும் காண செய்த கிருபைகளுக்காக வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அவர் நம்மளை போஷித்து நம்மளை ஆதரித்து நடத்தின கிருபைகளுக்காக தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர ஏசப்பா, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர. கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக இந்த நாள் காலை வேளையில தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் ஆட்கொண்டு நடத்தும்படியாக சாமை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரை மாத்திரம் நம்பி வந்த பிள்ளைகளாய் கரங்களை தட்டி மீதியான கருத்து உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.
அப்படி நின்றவனமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்திலுக்கு தானே அருமையான பிரதர் செல்வராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 115 சங்கீதம். சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை யாவும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிலிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர் துதியார்கள். ஆமென். தேங்க்யூ பிரதர். ஒருவனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? 1, 9, 18. எங்களுக்கல்ல கர்த்தாவே, இஸ்ரவேலே, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும் நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பார். கரங்களை விட்டு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாதாங்க. சந்தோஷமா வரவங்களாம் கரங்களை விட்டு அல்லையிலே சொல்லுங்க. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கனத்துக்கும் மகிமைக்குரிய தேவனை இந்த நாளில் நம்ம ஆராதிக்க தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை தேவன் அதிகமாய், ஆண்டவரே என்ன பேசுவீரோ, என்ன பேச போகிறீரோ, என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. அதை அலங்கரித்து கொடும். அது ஆண்டவரே எப்படி செய்யணும், எப்படி எடுக்கின்றது கர்த்தர் ஆவியானவர் கொடுக்குற காரியங்கள். நம்ம இதை வாஞ்சியாய், உற்சாகமாய், பயபக்தியாய் உட்கொண்டு உணர்ந்து கை கொண்டு நடக்கலைன்னா வேஸ்ட். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆராதிக்கிறது வேஸ்ட்டு, தேவனை தேடுகிறதுல உள்ள நேரம் காத்திருக்கிறதுல எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் ஏசாயா 51 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். இன்னைக்குள்ள வார்த்தை நீதி அறிந்தவர்களே. வசனத்துக்கு அதிகமாக இந்த வார்த்தையில் ஃபுல்லாகவே நீதி அறிஞ்சவர்கள். யார்? தேவனுடைய பிள்ளைங்க, நீதி அறிஞ்சவர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க. என் வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனுக்கு நிந்தனைக்கு பயப்படாமலும் தூஷணங்களால் கலங்காமலும். இந்த நீதியாய் வாழாமல், வசனத்தின்படி வாழாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நிந்தனை கலக்கங்கள்லாம் வரும். கலக்கம் வரும், பயம் வரும். ஏன்னா அவிசுவாசம் நீதியாக வாழலையே, வார்த்தையின்படி வார்த்தையை விசுவாசிக்கலையே. அப்போ அவங்களுக்கெல்லாம் பயம் வரும், கலக்கம் வரும். இன்றைய தலைப்பு நிந்தனைக்கு பயப்படாமலும் தூஷணங்கள் கலங்காமலும் இருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
ஏதாவது நிந்திச்சிட்டா திட்டாங்கன்னா அதை அப்படியே மனசில் வச்சுட்டு வேதனைப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, கலங்குவாங்க. என்னை சொல்லிட்டாங்களே, என்னை திட்டாங்களே, இந்த அவமானம் ஆகிடுச்சே, நான் எவ்வளவோ நம்பினேன், எவ்வளவோ நேசித்தேன், எவ்வளோ செய்தேன், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அதனால தான் இந்த வசனத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்குது. நீதியை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், வேதத்தின்படி இருதயத்தில் வேதம் இருந்தால் அவங்க தான் பயப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. தூஷணம் வரும், அதிகமாக ஒரு வளர்ச்சினால் வரும், பொறாமை எரிச்சல் நாமில் வரும். நம்ம நன்மையே செய்வோம், தீமை கூட செஞ்சுருக்க மாட்டோம், நமக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. அவைகளெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு தான் இந்த வார்த்தைகள் எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியை அறிந்தவர்கள், நீதியின் ராஜாவை தொழுது கொள்கிறோம். அவர் நீதி செய்கிற தேவனை தொழுது கொள்கிறோம். நீதியாய் நமக்காக ரத்த சிந்தினவரை தொழுது கொள்கிறோம். அவர் வார்த்தையை நமக்கு ஜீவனாய் கொடுத்த தேவனை தொழுது கொள்கிறோம். வந்து ஒரு திருப்தியாய் ஆராதித்து ஒரு பலனை பெற்றுக்கொள்ள மகிழ்ந்து களி கூற முடியல. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் உண்மையாய் தொழுது கொள்ள முடியல. ஏதோ கடமைக்காகலாம் வரவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லைன்னா அது எப்போ தான் நிந்தை வரும்? இவைகள்லாம் பார்த்திங்கன்னா நான் இவைகளிலேயே கடந்து வந்து இதெல்லாம் வெற்றி கண்டு கற்றுக்கொண்டு இந்த நிந்தையிலிருந்து எப்படி விடுதலை பெற, நிந்தை எப்படி ஆறுதல் அடைய முடியும், எப்படி இந்த பயம் கலக்கலாம் போகும், நம்மேல் விழுந்திருக்க தூஷணமான காரியங்கள்லாம் நீங்கும். இதெல்லாம் நீதியை தேடும்போது, நீதியின் ராஜாவை அதிகமாக தேடும்போது, வேதத்தின்படி வாழும்போது தான் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நான் நிறைய கலங்கி இருக்கிறேன், நிறைய இவைகளிலே நான் ஊறி வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, நிறைய நேரம் புலம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் நம்பினேன், இவர்களை கைவிட்டாங்களே, ஏன் இப்படி எல்லாரும் கைவிட்டாங்களே, ஏன் நிந்தனை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் வெட்கப்படும்படியான காரியங்கள், நிறைய பேர் புலம்புவோம் இல்லையா? தீமை செஞ்சு அவங்க நன்மையே செய்வான், ஆனால் நமக்கு அவங்க தீமை செய்வார்கள். இவையினால் என்ன செய்வான்? கலங்கி போகிறோம், பயப்படுறோம். அதனால தான் இந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தையினால தான் நமக்கு ஆறுதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நிந்தையிலிருந்து நிறைய பேருக்கு விடுதலை இல்லாமல் இருக்கும். இந்த நிந்தை, தூஷணம், அவமானங்கள் சில பேர் அப்படியே இருக்கும். அதுலேருந்து வெற்றி பெறாமல், ஒரு ஜெயம் பெறாமல், விடுதலை இல்லாமல் அப்படியே ஒரு கட்டுக்குள்ளே இருப்பாங்க. இதுலேருந்து விடுதலை பெறன்னு அவங்களே விரும்ப மாட்டாங்க. சரி, தாவீது சொல்லிருக்கிறாரு சங்கீதம் 31:12 பார்த்தீங்கன்னா, செத்தவனை போலானேன். வாசிங்க 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இப்படி தான் நிறைய பேர் கலங்கி போகிறது. நான் எதிர்பார்த்தது என்ன, நான் நம்பினது என்ன, நான் நேசித்தவங்கள் என்ன, உடைஞ்சு போகிற பாத்திரமாய் ஆண்டவரே செத்தவனை போல இருக்கிறேன். நிறைய காரியங்கள், குழப்பங்கள், கவலைகள், துக்கங்கள். ஆண்டு வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை, நீதியின் ராஜாவை முழுமையாக தேடுறதில்லை, நீதி செய்கிற தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறது கிடையாது. அதில் 69 சங்கீதத்தில் 69, 19, 20 வாசிங்க. சங்கீதம். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் நொண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இப்படிதான் நிறைய பேர் புலம்பி கவலைப்பட்டு துக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கின்னு இதிலிருந்து விடுதலை இல்லை, ஆறுதல் இல்லை, காயங்களை யாரும் அழிய முடியாதுமா. உங்கள் பிரச்சனைகளையோ, உங்கள் வியாதிகளையோ, உங்கள் பலவீனத்தையோ, உங்கள் துக்கங்களையோ, உங்கள் போராட்டங்களையோ, உங்கள் நெருக்கங்களையோ யார்கிட்டையும் நீங்கள் சுமக்க முடியாது. என்ன தான் தாய் தந்தையாக இருக்கலாம், என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்ன தான் பிள்ளைகளாக இருக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. இருதயத்தை பிளந்தது, தேற்றுவார் இல்லை, குழம்பி கலங்கி தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். இப்படி தான் நாமளும் கர்த்தருடைய பிள்ளைங்க கலங்கி கொண்டிருக்கிறோம். தூஷம் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2:20 நிறைய பேர் இஷ்டம் போல் எப்படியா நீதியாய் வாழாமல், வசனப்படி வாழாமல், நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், வேதனைப்படுறேன், எனக்கு ரொம்ப காரியங்கள் நேரிட்டுதுன்னு சொன்னால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாசிங்க 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும், பிரியமாயிருக்கும்.
நம்ம சகிக்கணும். சில நிறைய விஷயங்கள நம்ம பாடுபடுறதுலையும் நம்ம பிரயாசப்படுறதுலையும் உண்மை இருக்கா, நீதி இருக்கா, உள்ள மனதோடு செய்கிறோமா, உண்மையான மனதோடு செய்கிறோமா, இதை கடமைக்காக செய்கிறோமா. சகிக்கணும். சில காரியங்களை நன்மை செய்து பாடுபட்டால் ஆண்டவரே நான் நல்லது தானே செய்தேன், அவங்களுக்கு உண்மையாக இருந்தனே, அவங்க எனக்கு தீமை செய்கிறேன் நினைச்சாங்களே, நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே நீதியின் ராஜாவை கூப்பிட்டாங்க, அவர் நியாயம் செய்வார், அந்த நிந்தையிலிருந்து விடுதலை கொடுப்பார், உன் கூக்குரலை கர்த்தர் கேட்பார். நீங்கள் பதிலுக்கு பதில் அநியாயம் செய்துட்டு அவங்களுக்கு ஒரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பகைகள் விரோதங்களை வச்சுட்டு கஷ்டப்போ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜெபிக்காமல் அவங்களோட நன்மையாக இல்லாமல் அப்படிலாம் வைத்த ஜெபங்கள் கேட்கப்படாது. சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாராலையும் முடியாது. ஆண்டவரே அப்படி நீங்கள் முறையிட்டு நீதியாக வாழ்ந்து பாருங்கள். அதனால தான் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் நிந்திக்கிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு நன்மையே செய்யுங்க ஆண்டவர் சொல்கிறாரு. கரங்களை தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் நீதியுள்ள ராஜா, பரிசுத்தர், உள்ளத்திலிருந்து தீங்கு நினையாதிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தீங்கு செய்யலாம், அறியாதவங்க செய்யலாம், சத்தியத்தை நீதியை தெரியாதவங்க செய்யலாம், வேத வசனத்தை தெரியாதவங்க செய்யலாம், நல்ல வளர்ந்தவங்களே கூட இடரல் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் இந்த நாட்கள் அப்படி இருக்காங்க. பிசாசு தூண்டுதல், பிரிவினை, நயவஞ்சகமாய் பிரிவினை, பகைகள், விரோதங்கள், சண்டைகள், சண்டை உண்டு பண்ணது ஆவிகள், சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவிகள், இப்படிலாம் இப்போ இருக்குது. நிறைய தேவனுடைய பிள்ளைகளே இருக்காங்க. ஏன்னா வேத வசனம் இல்லை, வாழலை, நீதியாய் வாழலை, ஆண்டுக்கு பிரியமாக இல்லை, உண்மையாக இல்லை. எப்போ நிந்தை வரும், எப்போ கலக்க வரும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம இருதயத்தில் உண்மையாக இருக்கணும், அப்போதான் கர்த்தர் பதில் செய்வார். அல்லேலூயா. ஆண்டுக்கு பிரியமாய் வாழ்கிறமா பாருங்க. எந்த காரியத்தில் ஏன் எனக்கு நிந்தைகள், ஏன் தடை வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் குறை வருது, ஏன் இந்த காரியங்கள் தடைப்பட்டு போகுது, ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் ஏன் வாய்க்காமல் போகுது, ஆண்டு சமயத்தில் நம்ம சீர்படுத்தி கொள்ளணும், அறிக்கையிடணும், அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்புதலை விரும்பணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்ன காரியங்கள் நமக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்குது, எந்த காரியத்திலும் நான் துக்கப்படுத்திட்டேன், என்னை சரிப்படுத்த ஆண்டவரேன்னு கேட்கணும். அசட்டை பண்ணிடக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைங்க நிறைய எடுத்து தான் பார்க்குறோம். வருஷக்கணக்காக, மாதக்கணக்காய், வாரம் கணக்காய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் அந்த நிந்தையிலிருந்து எப்படி மீட்டாங்க, மறுபடியும் கர்த்தர் எப்படி தூக்கி எடுத்தார், அந்த நிந்தை நிமித்தத்தில் அவமான மத்தியில் எப்படி சகித்தார்கள், எப்படி தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க, கர்த்தர் அவங்களோட கூட இருந்தார், எப்போ ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார், ஏன் நம்மளை உயர்த்தலை. அந்த நெருக்கத்தில், இக்கட்டில், துன்பத்தில், கஷ்டத்தில், நிந்தையில் மத்தியில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு, அப்போ தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் நிறைய பேர் முறுமுறுத்துருவாங்க, போங்க ஆண்டவரே, அசட்டை பண்ணிவிடுவாங்க, ஜெபிக்கிறத விட்டுருவாங்க, ஆண்டவர் தேடுறதை விட்டுருவாங்க, பைல் படிக்கிறத விட்டுருவாங்க, ஆண்டு மேலே கசந்து கொள்வது, அவங்க கேட்டதை கொடுக்கலன்னா கோவிச்சிக்கிறது, நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்காங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்தாலும் ஆண்டவரே முறுமுறுக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தது போல. ஆதியாகமத்தில் யோசேப்பு குறித்து பார்த்தீங்கன்னா 45 எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள் தெரியும். தன் சகோதரனால் தள்ளப்பட்டு துரத்தப்பட்டு குழியில் போட்டு அடித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பாவை ஏமாற்றி விற்று போட்டார்கள். யோசேப்பை என்ன செய்தார், பொறுமையாக சகித்தார். சிறைச்சாலையில் கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவர் கைவிடலாமா? ஆதியாகமம் 45 5 6 5 7 8 வாசிங்க. 5 இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆமென். சில காரியங்களை அனுமதிக்கிறார்னா நிறைய நேரத்தில் கொஸ்டின் கேட்டு நல்லா இப்படிலாம் உண்டு. சரி, ஏதோ இதை கற்றுக் கொடுக்குறார். இந்த நேரத்தில் என்ன ஆண்டவர், நம்முடைய வழி என்ன, நம்முடைய வழி நடத்துதல் என்ன, என்னை கொடுத்தா நம்முடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், எந்த காரியத்தில் நமக்கு சீர்படாமல் இருக்கிற, எந்த காரியத்தில் நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற, இதெல்லாம் அர்ப்பணிக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. பாருங்கள், யோசேப்பு ஒரு நோக்கத்தோடு அடிக்கடி படிச்சுட்டே தான் இருக்கும். எப்படி ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்தினார், ஏன் அந்த நிந்தையை அனுமதித்தார், ஏன் சகோதரர்கள் மத்தியில் இதெல்லாம் அனுமதிக்கிறார், ஆண்டவருடைய நோக்கம் அங்கே உயர்த்தும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, சகோதரன் அதே நிந்திக்கப்பட்ட சகோதரன் மத்தியில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அதே சகோதரனை போஷிக்கும்படி, ஏழை நம்ம பேசுகிற மத்தியில் யோசேப்பை உயர்த்தும்படி
தேவனே இதை செய்தார். நம்ம சந்ததியை காப்பாற்றும்படி என்ன கர்த்தரே இது கொண்டு வந்தார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வழிநடத்தல புரிஞ்சுக்கொள்ளணும். மற்றவங்க நிந்திக்கிறாங்கனாலும் ஆண்டவரே நீர் அறிவீர். தாவீது ராஜாலாம் சொல்கிறார், நிந்திக்கட்டும் தூஷிக்கட்டும், என் பிறப்பே என் மகனே என்னை தூஷிக்கும் போது நீ நிந்தைக்கு பதிலாக சரி கட்டும் ஆண்டவரே. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். இப்படிலாம் ஜெபிக்கிறார் தாவீது ராஜா. நிறைய பேர் இப்படிலாம் ஜெபிக்கிறது கிடையாது, அப்படியே சோர்ந்து போயிடுது, கலங்கி நிற்கிறது, நீதியை தேடுறது கிடையாது, வசனத்தின் பாட ஒப்பு கொடுக்கறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே ஆதியாகமம் 50:20 எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, அதை நன்மையாய் மாற்றினார். நிறைய பேருக்கு இதெல்லாம் அவங்க மேலே கசப்பு, முறுமுறுப்பு, சோர்வு, அவங்கள கண்டா எரிச்சல் ஆகிறது, அற்பமாக அசட்டையாக நினைக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். இதுதாங்க சகிப்புத்தன்மை, இதுதான் நீதியாய் வாழ்றது, இதுதான் வேத வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். இதுதான் நிந்தைகளை நீக்கி அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வரும். சகிக்கிறவங்களுக்கு, உண்மையாய் நீதியாய் சகிக்கிறவங்களுக்கு, பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு, நன்மையே செய்கிறவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அது மன்னிச்சு விட்டுரும். ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ள ஆண்டவரேன்னு கேட்கணும். அற்பமாக அவ்வளவா ஏளனமாய் கேவலமாக எண்ணப்பட்ட கர்த்தர் என்னை, புறக்கணிக்கப்பட்ட என்னை, யாரும் இல்லை ஒன்றும் இல்லை, கர்த்தர் என்னை இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மகா பெரியது, அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யாருனாலும் செய்துட்டு போயிட்டோம், நம்ம குரமனை எப்படியா நேசித்தவங்க கூட, நம்ம நன்மை செய்தவங்களை கூட துரோகம் பண்ணட்டும், அதை ஆண்டவர் நன்மையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 12:21 தான் சொல்லப்பட்டிருக்கு, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமையை நன்மையினால வெல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நற்கிரியை, நற்குணங்கள், நல்ல சுபாவங்கள், அதுதான் ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, வேதவசனப்படி வாழ்கிற பிள்ளைங்க, நீதியின் ராஜாவை தொழுது கொள்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு தான் அந்த நிந்தை வராது, இந்த பயம் கலக்கலாம் வராது. இல்லைன்னா கலங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. சத்ரு வீட்டாரேன்னு சொல்லப்படும், வீட்டாரே உனக்கு சத்ரு, விரோதத்தை உண்டு பண்ணும், குரோமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், இதெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. ஒன்றுமில்லாமற் போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. எழும்புவார்கள், குரோமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு தானே சொல்லப்பட்டிருக்கு. தேவபக்தியை நடக்கிற யாவருக்கும் துன்பம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கே. துன்மார்க்கர்கள் நல்லா இருக்கிறாங்க மாதிரி தான் தெரியும், எந்த நேரத்தில் என்ன அழிவு வருன்னு தெரியாது, சடிதியிலே நாசம் அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை தீமையை நன்மையினால வெல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், பழி வாங்குகிற குணங்கள்லாம் இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 2:2-3 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தெல்லாம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். அவர் நாமத்து நிமித்தம் பொறுமையாய் பிரயாசப்பட்டு சகித்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வேதவசனம் தெரிஞ்சவங்களே, நல்லா ஜெபிக்கிறவங்களே, ஆதி கிறிஸ்தவர்களே, அவங்களே நமக்கு வேதனை கொடுப்பாங்க. யாரை தூண்டி விடுவான், என்ன பண்ணுவான்னு தெரியாது, நமக்கு சோறு உண்டாக்கும். இவங்க நன்மை செய்வாங்க, இவங்க தேற்றுவாங்க, இவங்களுக்கு நம்ம அவங்கள தான் ரொம்ப நம்பி இருப்போம். சகித்து கொண்டிருக்கிறது அருமை சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மளால் ஆண்டு நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுத்து அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவங்க அங்கே பாரு, எப்படி பாரு, எல்லாத்துக்கும் இப்படி இருக்குது பாரு, நம்மளை குறித்தான சாட்சி வாசனையா இருக்கா? எல்லாவற்றையும் விலகி சகிச்சு போகணும். எல்லாவற்றிலும் எவ்வளோக்கெவ்வளோ இறங்கி, எவ்வளோக்கெவ்வளோ மன்னித்து, எவ்வளோக்கெவ்வளோ விலகி கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:2 வாசிங்கன்னா, தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுவை சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும் இவையெல்லாம் கடந்து வரணும். நீந்திக்கப்பட்டும், காரி துப்புனாங்க, காரணத்தில் அரைஞ்சாங்க. யூதாஸ் காரியத்துக்கு கூட இருந்த சீஷனே, சகோதரனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறாயா,
பணத்துக்காக காட்டி கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது அது அப்படியே நமக்கும் நேரிடும். நடக்க போகிறோம் செய்கிறத சீக்கிரம் செய்ப்பான்றார். எல்லாமே அவருக்கு எதிர்கொண்டு போய் இனி நடக்க போகிற சம்பவங்களாம் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்ம வரும், துன்பங்கள் வரும், நிந்தைகள் வரும், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும். இவைகளெல்லாம் ஆண்டவரை மட்டும் பிரிக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட விலகி போகவே கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது, ஆண்டவர்கிட்ட மட்டும் முறுமுறுத்துடவே கூடாது, ஆண்டவர் அசட்டை பண்ணிடவே கூடாது, ஆண்டவர் தேடுகிறதை விட்டுவிடவே கூடாது. இதுதான் உங்கள் நிந்தைகளை பிரச்சனைகளை எல்லாவற்றும் விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். தமக்கு முன் வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் சத்துருக்கு முன்பாடி நமக்கு விரோதமாக துன்பப்படுத்துறவங்க முன்னாடி யோசேப்பு உயர்த்தினது போல நம்மளையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவையெல்லாம் கடந்து வரணும்னு தேவனுடைய நோக்கம். சில காரியங்களாம் அனுமதிப்பார், வெட்கப்படும்படியான காரியங்கள் நடக்கும். அவைகளில் நம்ம கர்த்தருக்கு எப்படி உண்மையா இருக்கிறோம், அவர் நாம தூஷிக்கப்படாதபடிக்கு நடக்கிறோமா, ஆண்டருக்கு பயப்படுறோமா, ஆண்டருக்கு விரோதமான காரியத்தை விட்டு விலகிறோமா, வெறுக்கிறோமா, தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, இதெல்லாம் சோதனை தான், டெஸ்ட் தான். அப்போதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் எபிரேயர் 11 25 29 25 26 வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும் வாசிங்க. நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு வாசிங்க அடுத்த வசனத்தை. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஏத்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை பாக்கியம் என்று எண்ணினார். மோசே அவ்வளோ ஜனங்களை வழிநடத்தின கர்த்தருடைய பிள்ளை. பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இரவும் பகலுமா அவங்களுக்காக சாப்பிடாம இருந்து அவ்வளோ ஜனங்களையும் ஆண்டவர் வானத்தின் மன்னாவை ஆகாரத்தை கொடுத்து அவ்வளோ ஜனங்களை வழிநடத்த எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. அவங்களுக்காக போராடி ஆண்டவரே என் பேரை கெருக்கி போட்டிருப்பா, வழியில் கொண்டு போகும் வழியில் அழிஞ்சிட்டு அவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமே, மற்ற அந்நியர்கள் விக்கிரகம் வணங்குறோம் இதுக்காகவா கொண்டு போய் வழியில் அழிச்சாருன்னு உண்மை சொல்லுவார்களே. இப்படிலாம் ஜெபிக்கிறார் மோசே. நம்ம ஜெபிக்கிறோமா? குடும்பத்துக்காக கொஞ்சம் ஒரு இரவு ஜபத்துக்கு கண்ணை முழிச்சு தூக்கமாக வர முடியல, கொஞ்சம் பிரயாசப்பட்டு முழுமையாக வந்து ஆராதிக்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து ஆராதிக்க வர முடியல, சில தியாகம் பண்ண முடியல, காத்திருக்க முடியல, அநேகருக்காக ஜெபிக்கிறதுக்கெல்லாம் வர முடியல, அந்த உற்சாகத்தின் ஆவி இல்லை, ஏனோ தானே ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறது. அதனால தான் பூரண களி கூறுதல் இல்லை, பூரண அன்பு பலப்பட முடியல, உங்களுக்கு ரொம்ப காரியங்களை மேற்கொள்ள செயம்பெற முடியல. ஆவியில் அனலாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் விசுவாசத்தில் பெருக முடியல, பரிசுத்தத்தை நாட முடியல, ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் இல்லை. பாருங்க, பாவ சந்தோஷம் அனுபவிப்பதையே, தேவனுக்காக நிந்தையை அனுபவிதையே மோசே. அதனால தான் ஆண்டவர் அவளை எடுத்து பயன்படுத்தினார், அவ்வளோ பெரிய நடத்தினார். அவர் செய்த காரியங்களை பார்க்கலாம். யாத்திராகமம் 17 3-4 வாசித்தீங்கன்னா வழியிலே ஆண்டவர் தண்ணிக்காக முறுமுறுக்கிறாங்க. எங்களை கொன்று போடவா கொண்டு வந்தீர். எப்படிலாம் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டாங்க, அந்த ஜனங்களை வழி நடத்ததை மறந்துட்டாங்க. எங்களை கொன்று போடவா கொண்டு வந்தீர். 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்னை கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்களே. நீங்கள் என்ன செய்தாலும் நமக்கு விரோதமாய் அதெல்லாம் மறந்துடுவாங்க. நன்றி கெட்ட உலகம். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட நன்றி கெட்டவங்களாக இருந்தால் அதை ஆண்டவர் பொறுத்துக்க மாட்டார். எவ்வளோ உங்களை நல்லா வச்சுருக்கு. இதை விட மோசமானவங்களை போய் பாருங்கள். இதை விட நல்ல ஒரு குடும்பம் இல்லாமல், நல்ல கணவர் இல்லாமல், நல்ல பிள்ளைங்க இல்லாமல், வியாதியிலும் பிரச்சனை, இதை விட கஷ்டப்படுறவங்களை கொஞ்சம் பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். குழந்தை மீது, கணவர் மீது நம்ம கையின் பிரயாசம் போது எவ்வளோ தயவு இறக்கம் வச்சிருக்கிறார். அதை இவைகளிலே நீங்கள் நன்றாக துதிக்க முடியல, தேட முடியல. இதில் ஒரு முறுமுறுப்பு, இன்னும் இருக்கிறதே நன்றி செலுத்த முடியல. வாசிங்க 3ஆம் வசனத்தை. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். 4ஆம் வசனத்தை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. எவ்வளோ வேதனை. நானா ஆண்டவரே இவங்களெல்லாம் பெற்றேன். போய் அழறார், ஆண்டவர் சமூகத்தில் அழறார். இவங்களுக்காக ஆண்டவர் இரவு பகலுமாய் காத்திருந்து அவங்களுக்கு கற்பனையை கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ நடத்தி
ஆண்டவரே இவங்களை விலகிடுப்பான இவங்க கோபத்தில் இவங்களை அழிச்சிடற மனங்கா கழுத்துல ஜனங்க இவங்களை கொன்றுன்றார். வேணாம் ஆண்டவரே. இப்படிலாம் நம்ம குடும்பத்துக்காக மன்றாடி போராடி சுற்றி இருக்கிறவங்க ஜெபிக்கிறோமா? குடும்பத்தில் முதல்ல ஐக்கியத்தை பரிசுத்தத்தை காத்துக்க போராடி ஜெபிக்கிறோமா? பாருங்க, அதில் 32ஆம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில் 12-13 பார்த்தீங்கன்னா கெஞ்சி செபிக்கிறார், பிரார்த்தித்து ஆண்டவர் சமத்தில் கெஞ்சி செபிக்கிறார். நாமத்தினால இறங்கும் ஆண்டவரே, கிருபை செய்ய ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. தொடர்ந்து செபிக்கணும். அப்போதான் குடும்பத்தை நிந்தை தாக்காது, கலக்கம் வராது, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அதுதான் நீதியின்படி நீதியின் ராஜாவை தேடுகிற பிள்ளைங்கள். அவங்க தான் வசனத்தைப்படி வாழ்றவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 109 4-5 வாசிங்களேன். சங்கீதம் 109 4-5 வாசிங்க. என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். ஆமென். என்ன செய்கிறாங்க? நன்மைக்கு பதிலாக. இதுதான் ஜெபிக்கிற பிள்ளைங்க, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீதியின்படி வாழ்கிறவங்க, நல்ல துதிக்கிறவங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க. இதை தான் செய்யணும். விரோதிக்கிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, நம்மளை வேலைனமாக பேசுகிறாங்களா, அற்பமாக நினைக்கிறாங்களா, நேசிக்காமல் இருக்கிறாங்களா, நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களா, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுதாங்க உண்மையான ஜெபம். ஜெபம் சுத்தமாக, ஜெபத்தில் ஒரு சுத்தம், மனப்பூர்வமாக ஜெபிக்கிறது, உண்மையாக ஜெபிக்கிறது, அவங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறது. ஜெபலாம் சும்மா இல்லை, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோபுல வாசிக்கலாம். அடுத்தது யோபுவை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவங்கள். அவர் எப்படி சகித்தார்? மனைவி தூஷித்தாங்க, இன்னுமா உத்தமத்தில் இருக்காங்க. ஆண்டவர் பிசாசு அவன் பாருங்க எல்லாவற்றையும் விலகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் நம்மளை கொடுத்தான சாட்சி சொல்லணும். 19ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்களேன். யோபு 19ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசி. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் பாருங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? திடீர்னு எல்லாமே போயிடும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவர் எப்படி இருந்தவர் தெரியுமா? இன்னைக்கு இப்படி ஆயிட்டார், எல்லாவற்றையும் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி போயிட்டாங்க. நிறைய பேர் பாருங்கள் இழந்து போய் சில பேர் மென்டலாக கூட அலையிறாங்க. எல்லாரும் ஏமாற்றிட்டாங்களே, என்ன கைவிட்டாங்களே, எல்லாமே இழந்து போயிருப்பாங்க. ஆனால் யோபு பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உறுதியாக இருந்தார், உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். அவர் என்ன செய்தாலும் நான் அவர் நம்பிக்கையாக இருப்பேன், அசைய முடியாத ஒரு நம்பிக்கை. பாருங்கள், தம் வேலைக்காரங்கட்டெலாம் கெஞ்ச வேண்டியதாகிடுச்சான். இவர் நடக்கும்போதே வாயை பொத்திட்டு அப்படியே பயபக்தியை நினைச்சு நிற்பாங்களாம். அவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட யோபு. பயபக்தி உத்தமமாக இருந்தவங்களுக்கு ஏன் இந்த நிந்தைகள் கஷ்டங்கள் வருதுன்னு சொல்ல வரேன், இவ்வளோ கடந்து வரும்போது. ஆனால் அவர் சகித்ததுனால கடைசி என்னாச்சு? ரெட்டித்தனமான ஆசீர்வாதம் யோபுக்கு வந்ததா இல்லையா? அவன் முகத்தை பார்த்து, யோபின் முகத்தை பார்த்து சிநேகிதரை ஆசீர்வதிக்கிறார். சிநேகிதருக்காக ஜெபிக்கிற யோபுவாக இருந்தார். இதெல்லாம் சகிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விம்பு சண்டை பிரச்சனை ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் சண்டைகளை போட்டு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. ஒரு சமாதானத்தை விரும்புறதில்ல, ஐக்கியத்தை விரும்புறதில்ல, அன்பை விரும்புறதில்ல, தேவ நம்ம குடும்பத்தில் இருக்கணும்னு விரும்புறதில்ல, கர்த்தருக்குள்ள பயபக்தியில் பிள்ளைகளை நடத்துறது கிடையாது. தேவ பிரச்சனை எப்படி இருக்கும்? குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்வார். புருன்னு உட்காந்துட்டு இருந்தா, வைராக்கியம் பாராட்டு, வீம்பு பாராட்டிட்டு, பகை உண்டாக்கிட்டு, தீங்கு செஞ்சிட்டு இருந்தா கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல இதனால்தான் ஆசீர்வாதம் நாமளே காரணம், தடையா இருக்கிறது. பாருங்க, இன்னும் இவ்வளவு ஏவின போதும், இவ்வளவு துன்பப்பட்ட போதும் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாயா? ஆண்டவர் பார்க்குறாரு. என் மகன் என்னை விட்டு விலக மாட்டான்னு அவருக்கு தெரியும், இல்லைன்னா அனுமதிக்க மாட்டார். உறுதியான வார்த்தையில் நீதியின் ராஜாவை தேடுகிறதில்ல, உண்மையாக இருக்கணும். உறுதியாய் பற்றி கொண்டு மனதுடையவன் சொல்லப்பட்டு ஏசாயா 26:3 பூரண சமாதானம் அவனுக்குள்ளே தான். கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, நிந்தையெல்லாம் ஒரு பொருட்டை எண்ண மாட்டீங்க.
அதெல்லாம் நீக்கிடுவார் ஆண்டவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை பெருகும். இதை குறித்தே கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் பார்த்துக்குவாரான்னு விசுவாசத்தை வாழ்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இரட்டித்தனமாய் ஆசீர்வாதத்துக்கு காரணம் சகித்தார், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார், உண்மையாயிருந்தார். சங்கீதம் 115 வாஸ்தவம் இல்லையா? 115 சங்கீதம் 1-2 எங்களுக்கல்ல ஆண்டவர், எங்களுக்கல்ல நம்முடைய நாமத்துக்கே மகிமை வரணும். அடுத்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தேவன் இப்பொழுதும் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. ஆமென். உங்க தேவன் எங்கே? ஏன் உங்களை கைவிட்டார்? பல விதமான தூஷங்கள், உறவாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எங்கே? நாம் நீதியாக வாழ்கிறோமா, பரிசுத்தமாக வாழ்கிறோமா, விசுவாசமாக வாழ்கிறோமா, அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஒரு உயர்வு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக சத்துருக்கள் முன்னாடி, நிந்திக்கிறவர்களுக்கு முன்னாடி, அற்பமாக தள்ளப்பட்டவங்க முன்னாடி, ஏளனமாக பேசுகிறவங்க மத்தியில் உயர்த்தணும்னா நீங்கள் நீதியின் ராஜாவுக்கு நீதியாய் வாழணும். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தின்படி வாழணும். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, வசனம் அவ்வளோ ஜீவன் இருக்குது. வேதத்தை நேசிக்கிறது கிடையாது, அதை விசுவாசிக்கிறது கிடையாது, அதை நம்புறது கிடையாது. இது எனக்கு ஜீவன் தரும், இதன்படி வாழ்ந்தா என்னை நடத்துவார், போஷிப்பார் நம்புறது கிடையாது. அதனால தான் வளர முடியல விசுவாசத்தில். அதிலே 42 சங்கீதம் 42:10 வாசிங்க. தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஆமை. வெட்கப்படும்படியான காரியங்கள், அவங்க முன்னாடி அவமானப்பட வேண்டிய காரியங்கள், நம்மளை ஏளனமாக பேசுகிறவங்க மத்தியில் ஏளனமாய் பார்ப்பாங்க, அற்பமாக நினைப்பாங்க, நம்மளை வேதனையான குத்தலான வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்குது கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏம்மா நீதியின் ராஜா சகித்தாரு? ஏன் சகித்தாரு? பிதாவுக்கு பிரியமானதை எப்போது செய்தார். இவங்களெல்லாம் இவங்களால நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, இவங்க நம்ம கூட பாதுகாக்க முடியாது, இவங்க நம்மளை உயர்த்த முடியாது, இவங்க நம்மளை தேற்ற முடியாது. நோய்களையோ வேலைவினத்தையோ துக்கத்தையோ சாபத்தையோ இவங்களாம் நம்மிடத்துலேருந்து நீக்க முடியாது, நம்ம பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நம்ம ஆனால் மனுஷனை தான் நம்புவோம். தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டோம், தேவ சமூகத்தை நம்ப மாட்டோம், வாழ பிரயாசப்பட காத்திருக்க மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். அதனால தான் மேற்கொண்டு ஜெயம் வர முடியல, நிந்தை அவமானத்தை மேற்கொள்ள முடியல. நிந்தையை நீக்க ஆண்டவரே. அண்ணால் ஜெபித்தாளா இல்லையா? என்னதான் இருந்தாலும் அந்த அவமான நிந்தையை யாராலையும் நீக்க முடியாது, தேவனால் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 10 அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எரேமியா 10:2 புறஜாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். அவங்களுக்கு பிரகாரம் அவங்க பிரகாரம் அப்படியே பச்சை மாதிரி மாறிக்குவாங்க. அந்த இடத்துல கிறிஸ்தவங்கள் வாழ்றது கிடையாது, உண்மையாக இருக்கிறது கிடையாது, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க கோச்சுக்குவாங்களே, வரமாட்டாங்களே, சாட்சி இல்லை அந்த இடத்துல. வாசிங்க அந்த வசனத்தை. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஆமென். அவங்கள மாதிரி நீங்களும் கலங்காதிருங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுடைய வழியில் அவங்கள பார்த்து அவங்கள தான் பார்த்து கற்றுக்கிறது. நம்மளுடைய வழி வேறு, அவங்களுடைய காரியங்கள் வேறு. நம்ம கர்த்தர் நீதியின் ராஜாவை தொழுது கொள்கிற பிள்ளைகள். பரிசுத்தம் வேணும், விசுவாசம் வேணும், வைராக்கியம் வேணும். ஆண்டவர் நாம தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டருக்கு விலக வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாது, ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை பாவம் செய்யக்கூடாது, அவங்களோடு ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே இருக்கிற சாபமோ பிரச்சனையோ வியாதிகளோ நிந்தைகளோ நம்மளே தாக்கிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாரோடு இணையணும், யாரோடு ஐக்கியமாக இருக்கணும், மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் எந்த நேரத்தில் நஷ்டம் வரும், எந்த நேரத்தில் கஷ்டம் வரும், எந்த நேரத்தில் பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் நிந்தை வரும், எந்த நேரத்தில் ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதியை அறிந்தவர்களே, மற்றவங்களுக்கு சொல்லலை, வேதவசனத்தை தெரிஞ்சவங்களே, கிறிஸ்தவர்களே, சபையில் இருக்கிறவங்களே, தேவனை தொழுது கொள்கிறவங்களே, ஆண்டவரை தேடுகிறவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே இந்த என்னை இவையிலிருந்து விடுதலை கொடும், நமக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்வேன். இந்த ஒரு ஜபத்தை அதிகமாக சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் துன்பத்தை இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஆனால் நீதியாய் வாழ முடியல ஆண்டவரே, இவங்களோட போராட முடியல ஆண்டவரே, இதை சகிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன். ஆவியான ஒரு பலவீனங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதியருடைய மார்க்கத்தை அவங்களுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்காதீங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் விசேஷித்த பிள்ளைகள், நீதியின் ராஜாவை ஆவியானவரை தொழுது கொள்கிற பிள்ளைங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு 20:14, புறஜாதியார் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுதே, என் நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த குலைச்சல் எப்படி உண்டாகப்பட முடியும்? நான் எப்படி? அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ தயவு வச்சிருக்கிறார். வாசிங்க எசேக்கியேல் 20:14. ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். எவ்வளோ அருமையான தேவன். என் பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகக்கூடாது, அங்கே கலைங்க நீக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடுமே. ஒரு பிள்ளைக்கு நம்ம இறங்குறது போல ஆண்டவர் அதிகமாக இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ விஜில சிஸ்டர்லாம் என்ன சொன்னேன், அதிகமாக பிள்ளைங்களை அப்படி விட்டுட்டு வராதிங்கம்மா. பயபக்தியிலும் ஒரு பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளராது. இவ்வளோ ஆபத்து இக்கட்டு வியாதி பிரச்சனை உங்களை விலைக்கு காத்தார். ஆலயத்தை மட்டும் அசட்டை பண்ணிடாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்? அவங்க ஆசிரியத்துக்காக ஒரு எச்சரிப்பு. அது எனக்காக இருந்தாலும் அடிக்கடி இந்த எச்சரிப்பு எடுத்துக்குவேன். அசட்டை பண்ணிவிடு. மற்றதுக்கெலாம் நேரம் இருக்குல்ல, மற்றதுக்கெலாம் டைம் இருக்குல்ல. ஆண்டவரை துதிக்க முடியாதா? நல்ல சாப்பிட, நல்ல சுகபலத்தை, ஆரோக்கியம், சந்தோஷத்தை, மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு, நல்ல ஆசிரியத்தை கொடுத்துருக்காரு, நல்ல தூங்குறோமே, நல்ல சாப்பிட்றோமே. என்ன முடியாமல் இருக்கிறோமா? துதிக்கிறதுக்கு முடியல, டைம் இல்லை, நேரம் இல்லை. அதனால தான் களி கூற முடியல. தேவனை நெருங்க விருப்பம் இல்லை, அறிஞ்சிக்க விருப்பம் இல்லை. ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆனால் ஏசாயா சொல்லப்பட்டிருக்க 48:9 வாசிங்க. 48:9 ஏசாயா. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காத படிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறாமையாக இருப்பேன். பார்த்தீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். அப்போ கோபம் மூட்டாதீங்க. இஸ்ரேல் ஜனங்க கோபம் மூட்டினால்தான் வழியில் அழிஞ்சார்கள். ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது, நன்றி கெட்டவங்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக குடும்பம், கணவர், பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் ஜீரணமாயிட்டு சந்தோஷமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் காலங்கள்லாம் என்ன கொள்ளை நோய், என்ன பிரச்சனைங்கன்னு சொல்ல முடியாது, பாதைகள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டோடைய அரவணைப்புக்குள்ள செட்டைகளுக்குள்ளே இருங்க, அப்போதான் ஆரோக்கியம், சுகபலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 11 வாசிங்க. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம்? என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என் நிமித்தமே என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். ஒவ்வொரு முறமும் அடிச்ச நம்மளாம் தாங்க மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையாக விட்டு தான் பார்ப்பார். அப்புறம் ஆண்டவரே கைவிட்டாரும் புலம்புறது, ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் செய்கிறது விருப்பம் இல்லை. இவங்க இஷ்டம் போல் இருந்துட்டு ஆண்டவர் மேலே கோவிச்சிக்கிறது, முழுமையாக தேடுறதில்ல, நேசிக்கிறது கிடையாது, ஒரு நேரமாவது உட்காந்து அதிகமாக வேதத்தை படிக்கிறது கிடையாது. நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறீரே, கஷ்டம் நஷ்டம் தேவையில்லாமல், ஹாஸ்பிட்டல் செலவு தேவையில்லாமல், வேறு எந்த செலவும் ஆகக்கூடாது. ஆண்டவரே கையின் பிரயாசத்தை காத்துக்கொள்ளணும், தேவையில்லாமல் செலவுகள் வரக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய அனுக்கிரகம், தயவு, இறக்கம் இருக்கணும். என் நாமத்தின் நிமித்தம் இறக்க செய்தேன், கிருபை செய்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 52:5 வாசிங்க. மறுபடியும் அதே வசனமாக வரும். என்ன சொல்ற? இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. யாரால? நம்மளால் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுதான். இங்கே போகிறாங்க, இவங்க பண்ணுறதை பாருங்கள், இவங்க கிறிஸ்தவங்க பாருங்கள், எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படிலாம் இருக்குது பாருங்கள். முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. இதெல்லாம் ஜீவன் இருக்காது, அவங்களுக்கு ஆறுதல், ஒரு விடுதலை இருக்காது, உங்களுக்கும் இருக்காது, மற்றவங்களுக்கும் இருக்காது, உங்களால் உங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்காது. உண்மையான ஆண்டவரை, நீதியுள்ள ராஜாவை உள்ளத்திலிருந்து வேத வசனம் நொறுங்கி உண்மையான அந்த ஜீவனுள்ள வார்த்தை நீங்கள் நேசித்தாதான் இதுக்கு ஒரு ஆசீர்வாதம். நிந்தைகள், அவமானங்கள், கலக்கங்கள் இதெல்லாம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே நிந்திக்கப்பட்டோமோ, எங்கே வெக்கப்பட்டோமோ, எங்கே அற்புதமாக தள்ளப்பட்டோமோ, இதே இடத்துல நான்லாம் நிறைய நேரம் கலங்கின நாட்கள் உண்டு. எல்லாராலும் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு யாருமே இல்லாமல் அனாதையாக கடந்த இடத்துல இந்த இடம் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
17 வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிருந்தும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்றார். ஆமென். உங்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கொள்ளக்கூடாதுப்பா, எந்த சிக்கலும் மாட்டிக்கூடாதுப்பா, எந்த ஆபத்து விபத்துகள் வரக்கூடாதுப்பா. பாருங்க, நிந்தைக்குள்ளாக நாங்கள் மன்றாடி திறப்பில் ஜெபிக்கிறோம். இதே பெற்றோராகிய நீங்களும் குடும்பத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவளாக இருக்கணும். தேவன் எங்கள் வீட்டில் வாசம் பண்ணும், என் குழந்தையை பாதுகாத்து கொள்ளும், என் கணவரை பாதுகாத்து கொள்ளும், என் கையின் பிரயாசத்தை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிந்திக்க கூடாது. புறஜாதியார் எங்களை பார்த்து நிந்திக்க கூடாது. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இதுதாங்க திருப்தியான ஆலயத்தின் நன்மையினால திருப்தி, வார்த்தையினால உண்டாகிற திருப்தி, விசுவாசத்தினால உண்டாகிற திருப்தி, அவர் கிருபையினால உண்டாகிற திருப்தி. திருப்தி இல்லாத வாழ்க்கை என்ன வந்தாலும், இப்போ புறஜாதியார் மத்தியில் நான் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61:7 கூட சொல்லப்பட்டிருக்கு, சாபமாயிருந்த உங்களை அதே இடத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவங்க மத்தியிலே நம்மளை உயர்வை பார்க்கணும், சத்துரு பார்க்கணும், நிந்திக்கப்பட்ட மத்தியில் ஆண்டவர் பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். ஏசாயா 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். யோசேப்புக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது, யோபுக்கு இருந்தது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரா இல்லையா? அவங்களுடைய பாதைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் அதனால தான் அப்படியே எழுதியிருக்கு. எப்படி அவர்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார், எப்படிலாம் வழி நடத்தினார், நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தரை எல்லார் மத்தியில், சுற்றி இருக்கிற மத்தியில், வெறுப்புகள் மத்தியில், நாங்கள் அற்பமாக நினைக்கிறவங்க மத்தியில், கைவிடப்பட்ட மத்தியில் நம்மளை உயர்த்தினாரா, உயர்த்துகிறாரா, உயர்த்த ஜெபிக்கிறோமா, ஏனோ தானோன்னு கடமைக்காக வாழ்கிறோமா? ஆசீர்வாதம் எங்க ஆண்டவரே? இதெல்லாம் ஆண்டு. சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆமாம், எவ்வளோ ஆண்டவர் திடப்படுதலான வார்த்தைகளை. அவர் வார்த்தை தாம்மா, அவர் தான் நம்மளுக்கு தேற்றுகிறவர், தேற்றவாளன், வழி நடத்துகிறவர், நமக்காக ரத்த சிந்தினவர். நீங்கள் எங்கே சாபமாக இருந்தீங்களோ, எங்கே நிந்தைகளாக இருந்தீங்களோ, எங்கே வெட்கத்தை அனுபவித்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. திட்டமானதாயிருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் தான் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நிந்தனைக்கு கலங்காதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். என்ன சொல்கிறப்ப, பிறரோடு உண்மையாக இருக்கணும். இந்த காரியத்தில் நான் வெறுக்கிற காரியங்கள்லாம் செய்யவே கூடாது. உண்மை இல்லை. இப்போ எல்லார் இடத்துலையும் உண்மை இல்லை. ஆண்டருக்காகவாது உண்மையாக இருங்க. தேடுகிறதுலையும், கொடுக்கறதுலையும், நேசிக்கிறதுலையும், கை கொள்றதுலையும், கீழ்ப்படுறதுலையும், ஜெபிக்கிறதுலையும் உண்மையாயிருங்க. உண்மையாய் தேடுங்க ஆண்டவரை. அப்போ தான் சமீபமாக இருப்பார். உள்ளான அன்போடு உண்மையாய் தேடணும். ஆண்டவரை வாஞ்சிக்கிற ஆண்டவரை, நேசிக்கிற ஆண்டவரை, தேடுகிற ஆண்டவரை. கர்த்தருடைய பிள்ளை, அதோடைய ஆசீர்வாதம் பெரிய ரகசியம். உங்களுக்கு ரொம்ப எல்லா நிந்தைகள், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறுக்கிற காரியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 105 45 இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து அவர்களை அனுப்பி விட்டாங்களாம். எவ்வளோ அற்பமாக, அனுப்பாத மத்தியில், போகக்கூடாத மத்தியில், ஆராதிக்க விடலை.
அவங்கள எல்லாவற்றையும் கொடுத்து இங்கேருந்து போனால் போதும்னு துரத்துறாங்களாம். புறஜாதியோட மற்றவங்களோட ஆசீர்வாதத்தை கூட நமக்கு கொடுத்துருவார். உனக்கு என்ன தேவையோ எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கான். நீ நீதியாக இருந்தினா உனக்கு எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆனால் நீதியை விரும்பணும், வசனத்துப்படி வாழணும். அப்பொழுதுதான் கலக்கம் நிந்தையெல்லாம் வராது, பயம்லாம் வராது. வாசிங்க. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆமென். மற்றவங்க யாரோ உழைச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு என்ன எப்போ எது தேவைன்னு கர்த்தர் செய்வார். ஆச்சரியமான தேவன். இது எங்களால் கூடாது தான், எங்களால் முடியாது, அந்த தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தை பதிந்திருக்கிறவர்களே, மனுஷன் நிந்தனைக்கு கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லா நிந்தையை நீக்கி, எல்லா பயத்தை நீக்கி, எல்லா கலக்கத்தை நீக்கி, எல்லா சாபங்களையும் நீக்கி, வெட்கப்படுத்த இடத்துல, நிந்திக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி அருமையான இந்த நாளின் ஆராதனையில் தேவன் துவக்க முதல் முடிகிற வரைக்கும் அவருடைய பிரசனம் நம்ம ஏது ஆட்கொண்டு நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சிறியர் முதல் பெரியவரை தேவனுடைய பிரசனம் ஆட்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தேவையில சந்தித்து தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிந்தையில் இந்த தேவன் பாதுகாத்து கலங்காதபடி திகைக்காதபடிக்கு தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆனந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2026 வருடத்தின் 7ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில அருமையான பிள்ளைகளோடு அடியனை காண செய்து உடைய ஸ்தலத்தில் நின்று ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும், இந்த கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் உடைய தயவுள்ள கரம், இரக்கமுள்ள கரம் எங்களை நடத்தினதற்காக அருமையான உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு உடைய ஸ்தலத்தில் நின்று துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தேவமை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கும்படியாக ஆராதனை செய்யும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. வந்த சிறியோர் முதல் பெரியோரை கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன் அப்பா. தேவைகள் அநேகமாய் இருக்கிறதப்பா. எங்களுடைய குடும்பங்களின் தேவைகள் அநேகமாய் இருக்கு. தடைகள் எல்லாவற்றும் உடைத்தெறியுங்க. தெய்வீக ஞானத்தினால பிள்ளைகள் வளர நீ கிருபை பாராட்டுங்க. உடைய சித்தம் நிறைவேற நீ கிருபை பாராட்டு. கையின் கிரியைகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் தங்க நீ கிருபை பாராட்டுகிறாங்க. இந்த நாளில வந்து உம்முடைய சமூகத்தில் நின்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல நின்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் மன்றாடி ஜெபித்திருக்கிறார்களோ, வேண்டுதல் செலுத்திருக்கிறார்களோ, அந்த வேண்டுதல்கள் நிறைவேற நீ கிருபை தருகிறார். அந்த யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்க, சிறிய முதல் பெரியோர் கரத்தில் ஒப்பு கொடுக்க, இந்த வாரம் முழுவதும் தேவையில சந்தித்து எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளை நிரப்புவீராக. அந்த யாவரும் கரத்தில் ஒப்புக்கொடு வரைதரப்பட்ட மக்கள் மேல பேச அடுத்த வார்த்தையில கொண்டு வருவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.